தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே கடந்த முறை நாங்கள் தமிழ் புனைகதைகள் பற்றி பார்த்தோம். தமிழ் புனைகதை முன்னோடிகள் என்று சொல்லத்தக்க புதுமைப்பித்தன், கூப்பாரா, ஜானகிராமன், சுந்தர ராமசாமி முதலியோரை பற்றி இந்த கலந்துரையாடலில் பேசினோம். சென்ற முறை கூப்பாராவை பற்றி ஒரு அறிமுகமும் அவருடைய உத்திகள், அவர் கையாண்ட துணைப்பொருள்கள் பற்றியும் மகாலிங்க சிவம் தொடக்க உரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்தும் கூப்பாராவை பற்றி சில செய்திகள் சொல்லுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே கூப்பாராவை பற்றி மகாலிங்க சிவம் சொல்லிய பிறகு நாங்கள் அந்த காலத்து, அந்த சமகாலத்து ஏனைய தமிழ்நாட்டு சிறுகதையாளர்களை பற்றியும் பார்க்கலாம். இப்பொழுது கூப்பாராவை பற்றி மகாலிங்க சிவம் உங்களுடைய பார்வையை முன்வையுங்கள். எனது சக நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று முதலிலே கூப்பார் ராஜகோபாலன் பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். கூப்பார் ராஜகோபாலன் என்றால் கும்பகோணம் பட்டாபிராமையர் ராஜகோபாலன். அதாவது அந்த காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. ஊரினுடைய பெயரை முதலிலே சொல்லி மதன் முதலெழுத்தையும் பின்னர் தன்னுடைய தந்தையினுடைய முதலெழுத்தையும் பின்னர் தனது பெயரையும் வைக்கின்ற மாக்கா வேற்பிள்ளை என்றால் மட்டுவில் கணவதி பிள்ளை வேற்பிள்ளை, மாவே திருஞான சம்பந்த பிள்ளை என்றால் மட்டுவில் வேற்பிள்ளை திருஞான சம்பந்த பிள்ளை. இந்த வழக்கத்திலே கூப்பார் ராஜகோபாலன் வருகின்றார். தமிழின் மிகச் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர். புதுமைப்பித்தனுக்கு கிட்டத்தட்ட சமனாக வைத்து மதிக்கக்கூடிய ஆளுமை உடையவர். கட்டுரை, நாடகம், சிறுகதை என்று பல துறைகளில் உழைத்திருந்தாலும் அவர் மிகவும் நன்றாக அறியப்படுவது சிறுகதை தொகுப்பு, சிறுகதை துறையின் மூலம்தான். ஆற்றாமை, கனகாம்பரம் முதலிய கதைகள், காணாமலே காதல், புனர்ஜென்மம், இவ்வாறு அவருடைய பல சிறுகதை தொகுதிகள் வந்திருக்கின்றன. நாடகம் அகலிகை என்ற நாடகம் தொகுப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய பொதுவான கதைகளை எடுத்து பார்த்தால் பெரும்பாலான கதைகளில் 3 பாத்திரங்கள் தான் இருப்பார். அளவுக்கு அதிகமான பாத்திரங்களை படைக்கின்ற வழக்கம் அங்கே மிக குறைவாக இருந்த போது தேர் சிறுகதை, ஈழத்து படைப்பாளருடைய அந்த தேர் சிறுகதை எடுத்து பார்த்தால் அதுக்கு பல பாத்திரங்கள், பல குடும்பங்கள் வந்து போகும். ஆனால் இந்த கூப்பார் ராஜகோபாலனுடைய சிறுகதையில் 3 பாத்திரங்கள்லாம் இருக்கும். அவருடைய சிறுகதையின் அடிநாதமாக இருக்கிறது பாலியல் சார்ந்த விடயங்கள். புதுமைப்பித்தன் இடத்திலேயும் பாலியல் சார்ந்த கதைகள் இருக்கின்றன. ஆனால் எங்கேயாவது ஒரு கதையிலே அந்த பாலியல் தன்மை மேலோங்கி இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய பாதுகாப்பு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பாலியல் சார்ந்த தன்மை அவருடைய கதையில், கூப்பார் ராஜகோபாலன் கதைகளிலே மேலோங்கி இருப்பதை காணலாம். நான் அன்றைய நிகழ்ச்சியிலே சிறிது வெளிச்சம் சிறுகதை பற்றி சொல்லியிருந்தேன். அங்கே ஒரு முழுமையான ஒரு பாலியல் இன்பத்தை அடையாத ஒரு பெண் வீட்டிலே கணவன் சண்டையிட்டு சென்ற நேரம் அங்கே வீட்டிலே தங்கியிருந்த எழுத்தாளரோடு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை அறிந்து கொள்கின்றால் அடுத்த கணமே அந்த எழுத்தாளரை வீட்டை விட்டு அனுப்புவதாக அந்த கதை இருக்கிறது. இது மட்டுமல்ல, பெரும்பாலான கதைகள் எல்லாவற்றிலையுமே இந்த பாலியல் தான் இருக்கும். அவருடைய இன்னொரு கதை ஆற்றாமை மிக சிறந்த உளவியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சிறு வயதிலே கணவனை இழந்து விட்ட ஒரு இள வயது பெண் ஒரு வீட்டில் இருக்கிறார். அங்கே புதிதாக திருமணமாக்கிய 2 பேர் இளம் சோடி ஒன்று வந்து தங்கி இருக்கிறது. அவர்கள் புதிதாக திருமணமான அந்த சந்தோஷத்தை அவர்கள் இங்கே வீட்டில் இன்னொருவர் இருக்கிறார் என்ற எண்ணமே இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதை பார்க்க பார்க்க அவருக்கு உள்ளத்திலே ஒரு ஆற்றாமை, ஒரு பொறாமை, ஒரு கோபம், இப்படி பல உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஒரு நாள் இந்த 2 பேரும் திரைப்படம் பார்க்க சென்று ஒரு மாலை நேரம் கணவன் மனைவியும் திரைப்படம் பார்க்க சென்று ஆங்கில படமாக இருக்கிறதோ என்ன தெரியல வந்த உடனே கதவை பூட்டிவிட்டு அவர்கள் உள்ளே போய்விட்டார்கள்.
அப்ப இந்த நேரத்துல அந்த கணவனுடைய நண்பன் வந்து வீட்டு கதவை தட்டுகிறான். ஆனா அவர் உள்ளே இருந்த அந்த கணவன் கதவை திறக்கவில்லை. 2-3 தரம் கூப்பிட்டு பார்த்து வீட்டு கதவை தட்டியும் பார்த்து வேற இங்க யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு அவன் திருப்பி போகிறான். அப்ப இந்த இதை பொறாமையோட பார்த்து கொண்டு இருந்த அந்த பெண் என்ன செய்யறான்னா போய் இல்ல வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், நீங்க கிட்ட போய் கூப்பிடுங்க பெரியணும் என்று சொல்லுகிறான். அப்ப அவர் வீட்டுல இருக்கணும்னு போட்டு கதவை போய் தட்டின உடனே உள்ளே இருந்த அந்த கணவன் கோபத்தோடு எழுந்து கதவை அடித்து திறந்து விட்டு வெளியே வருகிறான். அப்ப அங்கே வாசல்ல நின்று இந்த கணவனை எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த அவனுடைய நண்பன் இங்கே பார்த்தால் அதாவது கதவை திறப்பதற்கு மனைவி ஆயத்தப்படாத ஒரு நிலை. அப்ப அவருடைய பார்வை இங்கே வருகிறது. அடுத்த நிமிடம் அவர் மற்ற பக்கம் திரும்பிக் கொள்கிறார். அங்கெல்லாம் கதைச்சு முடிச்சுட்டு திருப்பி வந்தா மனைவி கோவப்படுகிறார். நீங்க போய் நாகரிகமா கதவை சாத்தி போட்டு போயிருக்க வேண்டும் என்று அவர் இருக்கிறார். அதுக்கு என்ன தச்சியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை பிடிக்கும். அப்ப இதை பார்த்தோன்னே இப்ப இவருக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இவ்வளவு ஒற்றுமையா இருந்தது, இப்ப சண்டை பிடிக்கணும்ன்றோன்னு மிக மகிழ்ச்சியா இருக்குது. அவன் அந்த கோரத்தனம் உளவியல் ரீதியாக வெளிப்படுத்தப்படுது. ஆனா நான் அண்டைய நிகழ்வுன்னு சொன்னேன், ராஜகோபாலனுடைய பாத்திரங்கள் பெண் பாத்திரங்கள் தவறுபடும், பின்னர் அடுத்த நிமிடமே தங்களை திருத்திக் கொள்ளும். இந்த வகையில பிறகு அவர் தான் ஏதோ விதிவசமா கணவனை இழந்து விட்டேன், அதுகளுடைய மகிழ்ச்சியை கெடுப்பான் என்று உச்ச உணர்வு கொள்வதாக கதையாற்றாமை என்ற கதை முடிகிறது. இன்னொரு கதை காப்பது உயர்தரத்திற்கும் பாடமாக இருந்தது கனகாம்பரம் என்ற கதை. இது ஒரு சமூக மாறுதலை காட்டுகிறது. அதாவது மரபு வழி கல்வி இங்கே இருந்தது, ஆங்கிலேயர் வந்தோடனே புதிய நவீன கல்வி முறைகளை கொண்டு வருகிறார்கள். தமிழர்களுடைய பண்பாட்டு அம்சங்களையும் மூலத்தனம் வாய்ந்தவர்களாக கருதுகிறார்கள். அதாவது பல கடவுள் வழிபாடு, சிறு பாலியல் திருமணம் இவற்றையெல்லாம் எள்ளி நகையாடி மூலத்தனம் கொண்டவையா சொல்லுகிறார். அப்ப இப்ப இங்கு ஆங்கிலம் கற்ற ஒரு புதிய வர்க்கம், மத்தியதர வர்க்கம் வருகிறது. நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். மத்திய இந்த சிறுகதை, தமிழ் நவீனம், நாவல், சிறுகதை என்பவற்றின் தோற்றத்துக்கு மத்தியதர வர்க்கம் ஒரு காரணமாக இருந்தது. ஏனென்றால் காவியம், புராணம் என்ற இலக்கிய வடிவங்கள் இருந்தன. அது நிலப்பிரபுத்துவங்கள், நில பண்ணியர் அவைகளை அடிமையிலாக இருக்கிற வேண்டிய கதைகளை சொல்ல அந்த வடிவங்கள் போதுமாயிருக்கு. ஆனா இப்ப பண்ணியாராகவோ இல்ல பிறவாகவும் இல்லாமல், இந்தியாவில அவைக்கு வேலை செய்கிற குடிமக்களாகவும் இல்லாமல் இடையில ஒரு வர்க்கம், ஆங்கிலம் கற்ற ஒரு வர்க்கம் பெறுகிறது. அவ பண்ணியார் போன்ற பெரிய பணக்காரரும் இல்லை, இவர்களை போல ஈடையிலும் இல்லை, 2 இடையில வரையினும் அவைதான் மத்தியதர வர்க்கம். இப்ப இந்த மத்தியதர வர்க்கம் பெறுகிற போதும் அவைக்கு பெற பிரச்சனைகள் வருகிறது. அவைக்கு இந்த காவியங்களாலோ அல்லது புராணங்களாலோ சொல்ல முடியாத நிலையில தான் இப்படியான சிறுகதை, நாவல் போன்ற இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெறுது. அப்ப இந்த கனகாம்பரம் கதையில என்ன அடிப்படை என்று சொன்னால், ஒரு கிராமப்புற பெண், அது 1930 எழுதப்படுகிற அந்த கதை. அந்த காலத்துல கிராமப்புற பெண்கள் ஆண்களோடு கதைக்கிற வழக்கம் கிடையாது. திருமணமானாலும் சரி, திருமணமாகாவிட்டாலும் சரி, ஆண்களோட கதைக்கிற வழக்கம் கிடையாது. இதை இந்த காலத்துல வச்சு விளங்கிக் கொள்ளக்கூடாது. இப்ப தாராளமா இந்த பெண்ணோட நேர போய் கதைக்கலாம், இல்லை தொலைபேசியில கதைக்கலாம், இல்லை வீட்டை போயிருந்து மணிக்கணக்காக கதைக்கலாம். அது இப்பத்திய வழக்கம். இது 30 ஆணும் பெண்ணும் கதைக்கிற வழக்கம் இல்லை. இப்போ ஒரு வீட்டை ஒரு கணவன் நண்பர் வருகிறா இருந்தா, அவங்க மனைவி இருக்கிறா, கணவன் இல்லையண்டா கதை கூட்டினபடி இருக்கும். அங்கே இருந்தோட அவர் இல்லையன்று ஒற்ற வாக்கியம் தான் சொல்லுவார். இந்த சூழல்ல இந்த கனகாம்பரம் கதை வருகிறது. கணவன் மனைவி ஒரு கிராமப்புறத்து பண்ணையாருடைய ஒரு ஜமீன்தாருடைய மகள், பாரம்பரிய பண்பாட்டில் வளர்ந்தவர். இவன் ஆங்கில பாடசாலையில போய் கற்று ஆணும் பெண்ணும் சமனாக பழக வேண்டும் என்றதை ஆங்கிலேயர்கள் மூலமாக அறிந்து, இந்த ராமு என்ற மணி என்ற பிரதான பாத்திரமும் அவனுடைய நண்பனான ராமு என்ற பாத்திரமும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இனி ஆணும் பெண்ணும் சமனா பழக வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளினோம். இப்ப மணிக்கு திருமணம் நடக்கிறது. சாரதா என்ற கிராமப்புற பெண் அங்கே அவனை மடைத்து கொண்டு பட்டினத்துக்கு வருகிறான். வந்து அவன் அங்கே போய்விட்டான். அந்த நேரத்துல ராமு என்ற அந்த நண்பன் வருகிறான். வந்து மணி என்று கூப்பிடுகிறான். ஆனா அங்க சாரதா இருக்கிறாள். ஆண்களோட கதைக்கிற வழக்கம் இல்லாத கிராமத்திலிருந்து வந்தவள், எதுவும் கதைக்க இல்லை, அவள் பேசாம இருந்துட்டான். அவள் பயந்து அவர் போனா போல கணவர் வருகிறார். அவர்கிட்ட சொல்றார், அப்படியா உங்களோட நண்பரான் ராமு என்று அவர் வந்து கூப்பிட்டவர், நான் ஒன்றும் சொல்லல, அவர் போயிட்டார். அப்ப மணி பேசுகிறான், நீங்க அப்படி இருக்கக்கூடாது, ஆணும் பண்ணி செமனா கதைக்கணும், என்ன நீ வந்து என்ன சொல்லி இருக்கணும், என் கணவன் வீட்டுல இல்லை, அவர் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பொறுத்து வாங்கன்னு கதைக்கணும், ஆணும் பண்ணி செமனா கதைக்கணும், இப்படி அடிமைத்தனமா இருக்கக்கூடாது, இது நகரம், அதுக்கேற்றபடி வாழ வேணும்னு சொன்னோன்னே அப்ப அவளும் சொல்றாள், இல்லை நான் அதுக்கேற்றபடி வாழுகிறேன்னு சொல்லி. அடுத்த முறை அந்த ராமு வந்த போது
வந்து மணி என்று கூப்பிடுங்க அவர் வழியில் போயிருக்கிறார். நீங்கள் வாங்க வந்து உள்ளுக்கு இருங்கன்னு சொல்லி அவளை அழைக்கிறாள். என்ன கணவன் அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னேன் உள்ளுக்கு இருந்தா. ஆனால் அவனுக்கு உடனே இந்த ராமுக்கு இதை கேட்டோன்னே பெரிய ஆச்சரியம் பேர் தொழுகிறது. அதாவது ஆண்களோட பெண்கள் கதைக்க மாட்டினம், இந்த பிள்ளை உள்ளுக்கு கூப்பிடுகிறது என்ற போது மனதிலே சில வேறு விதமான சிந்தனை, என்னத்துக்கு கணவன் இல்லா நேரம் உள்ளே கூப்பிடுறான்னு வேத்து வருவதற்கு அவர் போயிட்டார். கணவன் பெறுகிறான். அப்போ அவள் நல்ல சந்தோஷமாக வந்து இப்படி உங்களுடைய நண்பர் வந்தவர் நான் உள்ளுக்கு வந்திருக்க சொன்னேன், நான் இல்லை பேந்து வரேன்னு போயிட்டேன் என்று சொல்லுகிறாள். அவள் கணவன்கிட்ட பாராட்டி எதிர்பார்க்கிறாள். ஆனால் மணியினுடைய முகத்திலே கோபம் மேற்கொள் எழுகிறது. அவளை போய் தனியே இருந்து யோசிக்கிறான். நான் சொன்னான் வாராளோட கதைகள் சொல்லி இவள் உள்ளுக்கு கூப்பிட்டுருக்காள். அவள் வந்தவன் என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பான், நான் சொன்னதுக்காண்டி உள்ளுக்கு கூப்பிட்டாளா அல்லது வெண்டாங்கால அவர் வசனம் போடையில் போட்டிருக்கு. அதாவது உள்ளுக்கு நான் இல்லா நேரம் உள்ளுக்கு அழைக்க வேணும் என்று தவறான எண்ணத்தோட கூப்பிட்டாளான்னு இப்படி முரண்பாடு வருகிறது. கடைசியில் நான் இனி நீங்கள் சொன்னபடியே நடக்கிறேன்னு சொல்லி அவர்களுடைய முரண்பாடு தீர்கிறது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைண்டா, ஆங்கிலம் படிச்சுட்டு வரையினும் அங்கே நவீன சிந்தனையில் கொண்டறியணும், தங்களுக்கு கொண்டறியணும். ஆனால் அந்த பெண்கள் தொடர்பான விடயங்கள் வருகிறபோது அவர்களால் அந்த சமூகத்தை மீற முடியாமல் இருக்கு. இதே தான் மாதவியாவும் தன்னுடைய பத்மாவதி சரித்திரத்தில் காட்டினார். அங்கே இருக்கிற நாராயணன் ஆங்கில கல்வி கேட்கிறான், ஆங்கில வழிபடி நடக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தந்தையார் சிறு வயதில் திருமணம் செய்கிறார், பாலிய விவாகம். அப்போ திருமணம் செய்யக்கல அவன் யோசிக்கிறான், எங்களுடைய அம்மா அப்பா சொல்கிற கட்டளையே கேட்டு நடக்கணுமன்றது எங்களோட கடமை. ஆனால் நாங்கள் படிப்போ சின்ன வயதில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. உரிய வயது வந்தால் போல திருமணம் செய்யணுமென்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ எங்களுடைய அம்மா அப்பாண்ட சொல்ல கேட்குறதா நாங்கள் ஆங்கில வழியில் கற்ற கல்வியை படி நடப்பதாண்டு மிகப்பெரிய மனக்குழப்பத்துக்குள்ளாகிறதா இந்த நாராயணன் நிற்பதை பத்மாவதி சரித்திரத்தில் காணப்படுகிறது. இப்போ இந்த காலத்துல இருந்து இந்த சமகால பிரச்சனையை தான் அவர் எடுத்து கனகாபுரம் என்ற கதையிலே காட்டியிருக்கிறார். அப்போ கூப்பர் ராஜகோபாலனுடைய கதையில் எடுத்து பார்த்தா ஒன்று மிக குறைந்த பாத்திரங்கள் இருக்கும். பாத்திரங்கள மன ஓட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அது எந்த பிரதேசத்தில் கதை நடக்கிறதோ அந்த பிரதேசத்துக்குரிய பாத்திர பேச்சு வழக்குகளை பயன்படுத்துவார். இது எல்லா கதைகளுக்கும் பெரும்பாலும் அடிப்படையாக பாலியல் சார்ந்த உந்தலை இருக்கும் என்று கூறி என்னுடைய ஏனியவர்கள் பற்றிய கருத்துக்களை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கூப்பாராவை உடைய கலையாக்கம் பற்றி மத்திய தர வர்க்கத்தின் எழுச்சி, ஆங்கில கல்வி மூலம் மத்திய தர வர்க்கத்தின் எழுச்சி, அந்த மத்திய தர வர்க்க நடைமுறைகளை அல்லது ஆங்கில கல்வி பெற்றோரின் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பு ஆகியவை எப்படி கனகாம்பரம், ஆற்றாமை முதலிய கதைகளிலும் மாதவையாவின் கதைகளிலும் எப்படி துலாம்பரமாக தெரிகின்றன என்பதை மகாலிங்க சிவம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகாலிங்க சிவம் அவர்கள் கூப்பாராவினுடைய கலையாக்கம் பற்றி விரிவாகவே சொல்லியிருக்கிறார். முக்கியமான அம்சங்களை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் இந்த கலந்துரையாடலை குணேஸ்வரன் பக்கத்துக்கு திருப்புவோம். நீங்கள் இந்த தமிழ்நாட்டு அல்லது தமிழ் சிறுகதை முன்னோடிகளில் யாரை பற்றி உங்களுடைய கருத்தை முன்வைக்க விரும்புகிறீர்கள்? டான் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக கூப்பாரா பற்றி சில வார்த்தைகள் நானும் சொல்லலாம் நினைக்கின்றேன். உண்மையில் கூப்பாராவுடைய கதைகளில் ஒரு பொதுத்தன்மை இருக்குது. கூடுதலாக அவர் பெண்கள் சார்ந்த உணர்வுகளை, பெண்கள் தொடர்பான அந்த பாத்திரங்களை மிக கச்சிதமாக படைக்கக்கூடியவர் என்பதில் பேர் எடுத்தவர் கூப்பாரா. அதை பற்றி தான் நீங்கள் மகாலிங்க சிவம் அவர்கள் மிக விரிவாக சில கதைகள் எடுத்து காட்டி சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அவருடைய கதைகளில் அந்த மனித மன இயல்புகளை, அந்த மனிதர்களுடைய அவர்களுடைய உணர்ச்சிகளை, உள போராட்டங்களை எல்லாவற்றையும் மிக கச்சிதமாக சித்தரிப்பதில் மிக முக்கியமான ஒரு படைப்பாளியாக தமிழகத்தில் கூப்பாரா இருந்திருக்கிறார். விடியுமான்ற கதை எழுதியிருப்பார். உண்மையில் அந்த கதை ஏற்கனவே அவர் இந்த பெண்களுடைய பாத்திரங்களை மற்ற கதைகளில் சிறிது வெளிச்சம் அல்லது மற்ற கதைகளில் எப்படி சித்தரித்தாரோ அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பாலியல் சார்ந்த உணர்வு என்று இல்லாமல் ஒரு நெருக்கடியில் தத்தளிக்கின்ற ஒரு பெண்ணினுடைய மனநிலை,
அதை மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த கதையை வாசிக்கிற போதே எங்களுக்கு நாங்களே ஒரு நெருக்கடிக்கு இருக்கிறது போல இருக்கும். எந்த கதையை அது விடியுமான்னு சொல்ற ஒரு கதை. அதுல குஞ்சம்மான்ற ஒரு பாத்திரத்தை கொண்டு வருவார். மனைவி குஞ்சம்மா, அவருடைய கணவன் தூரத்துல வேலை செய்யறார். ஒரு தந்தி கொண்டு வருது, அவருக்கு சரியான ஒரு ஆபத்து நிலையில இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் தன்னுடைய தம்பியை மலைச்சு கொண்டு குஞ்சம்மா ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார். இந்த ட்ரெயின் ஓட்டத்தோட அந்த தந்தி கிடைச்ச நேரத்தில இருந்து கொழும்புக்கு போய் சேர்றதுக்கு இடையில இருக்க கிட்டத்தட்ட 8-10 மணித்தியாலவர்களுக்கு பிடிக்கும் பாருங்க. அவ்வளவு நேரமும் அந்த குஞ்சம்மாவுடைய மன தத்தளிப்பு தான் உண்மையில அந்த கதை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா சொல்ல, தம்பி என்ன நடந்திருக்குவடா தனக்கு, இப்போ இங்க ஒரு தினம் அவருக்கு பக்கத்துல இல்லையே என்று சொல்லி தொடங்குறதுல இருந்து ஒரு கட்டத்துல அவர்கிட்ட நான் என்ன சுகத்தை கண்டன் என்று சொல்லி கூட அந்த ஒரு தன்னுடைய அந்த இயலாமையை கூட அதுல சொல்லுவா. அதை சொல்லுவார். சென்னையை நோக்கி செல்லும் அந்த பயணம் முழுவதும் தன் போராட்டத்துக்கான விடையை அவள் பெறுவதற்குரிய அந்த வழியைத்தான் அதுல சொல்லப்படுதுன்னா, அது அவனும் அதுக்கு பதில் சொல்லி கொண்டே அந்த ட்ரெயின் பயணத்துல வரங்க. அந்த எதிரே இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்ன செய்வா, இவாவோட கதைச்சு போய் பேசிட்டு கொஞ்சம் பூ எடுத்து கொடுப்பா, உங்களுக்கு இது தலையில வச்சது நல்லா இருக்கும் வையுங்கன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் அங்க வருது. ஒரு போறது ஒரு ஆபத்து, அந்த ஆள் உயிரோட இருக்குதோ இல்லையோன்ற அந்த மன அது கூட தெரியாத நிலைமையில போய்க்க அந்த தம்பியாருக்கு அடிக்கடி நெருக்கடியை கொடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த தொடர்ச்சியா கதைச்சு கொண்டே இருப்பா. ஒரு கட்டத்துல அங்க வைத்தியசாலையில போய் பார்த்த பிறகு ஒரு முடிவு வருது. அந்த முடிவு எப்படி சொல்லப்படுச்சுன்னா, ஒரு வகையில அது குஞ்சம்மாண்ட கணவன் இறப்பு தான் அவளுக்கு விடியல் என்று சொல்றதை விடவும் அந்த தம்பிக்கு தான் அது விடியலா இருக்கின்றதான் அங்க சொல்லப்படுது, வாசகர்களுக்கு உணர்த்தப்படுது என்று சொன்னா. அவ்வளவு நெருக்கடியா இருந்ததுன்னா அவன் அந்த மனப்போ அந்த அகப்போராட்டம், அவன் மனப்போராட்டம் எல்லாம் ஒவ்வொரு வினவா படிப்படியா வந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கு பார்த்தோம்னு சொன்னா கூப்பாரான ஏனைய கதைகளை விட கொஞ்சம் வித்தியாசப்பட்டான் இருக்குது. அதனாலதான் சொல்லப்படுது கூப்பாராட்ட எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட ஒரு கச்சிதம் இருக்குது, எளிய மொழிநடை இருக்குது, நுட்பமான கதைகள் இருக்குது, பெண்களுடைய பாலியல் உணர்வுகள் சார்ந்த கதைகள் இருக்கிற அதே நேரத்தில் அகத்தை பேசக்கூடிய கதைகள். நாங்கள் அடுத்த பேச மௌனியை பற்றி கதை கூட நினைக்கிறோம். மௌனின்ற கதைகள்ல அந்த தன்மை இருக்கு. அந்த உள்ளத்தின் அந்த அகத்தை அந்த கதைகள் எல்லாம் பேசும். ஆனா கூப்பாராட்ட சில குறைபாடுகளையும் கூட பலர் எடுத்து காட்டியிருக்காரு. என்னோட சொன்னால் அந்த கவிதைகளுக்குள்ள ஒரு கவிதை வரிகளுக்கு இடையில அல்லது சொற்களுக்கு இடையில எங்களோட தலைவரே ஒரு மிகப்பெரிய கவிஞர், இந்த இடத்துல அதை சொல்லணும் என்ற தேவையும் இல்லை எனக்கு. ஆனால் கவிதையில சொற்களுக்கு இடையில அந்த மௌனங்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி ஒன்று இருக்கு. அது வாசகரை சிந்திக்க வைக்கும். ஆனா கூப்பாரா அதுக்கு இடம் கொடுக்கிறார் இல்லைன்னு பலருடைய கருத்து இருக்கு. கூப்பாரன்ற கதைகளுக்குள்ள வாசகரை அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அவர் சிந்திக்கிறதுக்குரிய இடத்தை கொடுக்க மாட்டார். நவீன கூறுகளும் அவர்கிட்ட இல்லை. ஆனால் மிக அற்புதமான கதைகளை தந்திருக்கிறார். அந்த வகையில அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு படைப்பாளியாக கூப்பாரா இருந்திருக்கிறார். சரி, நன்றி குணேஸ்வரன். இப்பொழுது நாங்கள் இந்த உரையாடல்ல ரமேஷ் கிட்ட போவோம். டான் டிவி நேர்களுக்கு வணக்கம். நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் பாதித்த விஷயங்களை உங்களோட பகிர்றதுல பெருமைப்படுறேன். ஏன்னா ஆரம்பத்தில் புதுமை பித்தனோட ஜெயகாந்தனை ஒப்பிடலாமா என்று சொல்லி பார்த்த இடத்துல புதுமை பித்தனும் ஜெயகாந்தனும் என்ற வேதசாயமர் புத்தகம் எனக்கு மிகவும் உதவி செய்தது. அதே நேரத்தில் 2 பேருக்கும் இடையில மிகவும் நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாக அவர் எழுதியிருந்த குறிப்புகளும் மிக பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு அனுபவத்தை கலைப்படைப்பாக்கினவர்ல மிக முக்கியமான ஒருவராக நான் ஜெயகாந்தனை அடையாளம் காண்றேன். அதே மாதிரி புதுமை பித்தனையும் அடையாளம் காண்றேன். ஒரு அனுபவம் படைப்பாளியினுடைய அக உலகத்தோடு தொடர்பு பட்டது. புற உலகின் பாதிப்பு அகத்துடன் கட்டுண்டு அது சிறுகதையாக பரிணமிக்கும் போது அது மிகவும் நேர்த்தியான வடிவமைப்பையும் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுகதை உள்ளத்துல பதியக்கூடியதாகவும் எங்களை தொடர்ந்து மனதுக்குள்ள தொந்தரவு செய்யக்கூடிய கதைகளாகவும் இருக்கும். அந்த வகையில நுண்மையான சிறுகதைகளை எழுதியவர்கள்ல 2 பேரும் மிக முக்கியமானவர்களாக கருதுறேன், புதுமை பித்தனையும் ஜெயகாந்தனை. அதே நேரத்தில் வறுமையின் கொடுமையை வாழ்வியலோடு இணைத்து அதன் நுண்மையான தருணங்களை பதிவாக்கியவர்கள் இருவர்.
அப்ப அந்த வகையில மிக முக்கியமான ஒருவராக புதுமை பித்தனும் காணப்படுற, அதே சமயம் ஜெயகாந்தனும் காணப்படுறவன். இப்ப கணவனுக்கு ஒரு பாட்கஞ்சி வாங்குவதற்காக தண்ணியே விலை பொருள் ஆக்கினதை பொன்னகரத்துல புதுமை பித்தன் கொண்டு வர, ஏழுமலையான் ஓவர் டைம் செய்து முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சு மகளுக்கு ஒரு திருமணத்தை செய்யணும் என்று நினைத்து உயிரை விடுற காட்சி மிகவும் ஓவர் டைம் கதையில மிகவும் நுட்பமாக ஜெயகாந்தன் அதனை எடுத்து காட்டியிருந்த. ஆகவே ரெண்டும் வெவ்வேறு தருணங்களை பதிவாக்கினாலும் ஆனா உள்ளத்துல தர்ற சோகம் இன்றைக்கும் மனதில் நிலையாக நிற்குது. அதே நேரத்தில் வாழ்வில் நெருக்குதலால் ஏற்படும் வாழ்வின் சலிப்பின ஒரு நாள் கழிந்ததுல புதுமை பித்தன் எவ்வாறு கொண்டு வந்தாரோ ஜெயகாந்தன் சலிப்பு சிறுகதையில எடுத்து காட்டியிருந்தார். அதே சமயம் மௌனி, கூப்பாரா, லாசாரா முதலானவர்கள் ஒரு கலை நோக்கோட கலை தேவைக்காக ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கையை ஒரு கட்டத்துக்குள்ள சுருக்கி கொண்டு வந்தவர்களாக இருக்க, ஜெயகாந்தனும் புதுமை பித்தனும் முழுமையான ஒரு வாழ்க்கை விசாரங்களை வெளிப்படுத்தினவர்களாக காணப்படுறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள், நம்பிக்கைகள் சரிவதை நுட்பமாக கதைகளில் கொண்டு வந்தவர்ல புதுமை பித்தன் முக்கியமானவர். அதே நேரத்தில் கடவுளின் பிரதிநிதியாக இருந்து அவர் கந்தசாமியை கொண்டு வந்தது, சுப்பு சாஸ்திரிகளை எடுத்து காட்டினதை போல ஜெயகாந்தனும் ஏழையாக பிறந்தாலும் நம்ம ஜாதியில பிறக்கக்கூடாது என்று சொல்லி ஆதங்கப்பட்டு பெண்ணை கருப்பொருளாக கொண்டு பகல் நேர பேசஞ்சர்ஸ் பஸ்ஸில் கொண்டு வர்ற தருணங்கள் இன்றைக்கும் மனதில் ஒரு அலை பாய்ஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஒரு சமூக வாழ்வியல்ல சிக்கலாக போய்விட்ட மக்களினுடைய வாழ்வை புதுமை பித்தன் ஜெயகாந்தனும் ரெண்டு பேரும் இணைத்தே காட்சிப்படுத்தினாங்க. அந்த வகையில வாடாமல்லிகையில வர்ற சரசும் ஜெயகாந்தனுடைய யுவசந்தியில வர்ற சீதாவும் ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் இணைஞ்சு நிற்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவியின் உறவு நிலைகள்ல அமைந்த குடும்ப வாழ்க்கையை ஜெயகாந்தனை போல புதுமை பித்தனும் மிக நுண்மையாக கொண்டு வந்திருந்தார். இப்ப அதே நேரத்துல மனசுல ஒன்றை வச்சுக்கொண்டு இன்னொருவனோட உறவு கொள்ற அந்த தன்மைகள் புதுமை பித்தன் கல்யாணி சிறுகதையில காட்டியிருந்தார். மனசுல புருஷங்காரனோட வாழ்வால் மனசுல இன்னொருவன் இருப்பான். அதே மாதிரி ஆன யதார்த்தமான சிறுகதைகளை ஜெயகாந்தனும் எழுதியிருந்தார். ஆனா அது பலராலும் குறு சொல்லப்பட்ட ஒன்றாகவே காணப்பட்டது. அப்ப ஜெயகாந்தனுடைய கதைகள்ல முதல் கட்ட கதைகளாக பார்க்கும் பொழுது அதுல ஆரம்பத்துல எழுதின கதைகள்ல நாங்கள் பார்க்கக்குள்ள சமரன் இதழ்ல தமிழன் இதழ்ல எழுதின கதைகளை பார்க்கக்குள்ள அது முழுமையாக ஏழைகளையும் கம்யூனிஸ்டுகள வாழ்க்கைகளையும் தன்னுடைய கதைகள்ல கொண்டு வந்தார். ஒரு அப்பக்காரின் வாழ்வை பொறுக்கி சிறுகதையில கொண்டு வந்திருந்தார். பிச்சைக்காரனியினுடைய தன்மானத்தை வேலை கொடுத்தவர் கதையில காட்டியிருந்தார். அதே நேரத்தில் ரிக்ஷாக்கார பாலன் ட்ரெடிஃப் முதலான கதைகள்ல உழைக்கும் வர்க்கத்தின் வாழ்வியலை ஆரம்ப கால கதைகள்ல காட்டியிருந்ததை பார்க்கலாம். இரண்டாம் காலகட்டத்தில் எடுத்து பார்க்கக்குள்ள தாம்பத்தியம் கதையோ அல்லது திரஸ்காரம், பௌருஷம் கதைகள் ஒரு பாலியல் சார்ந்த உணர்வுகளோடு எழுதப்பட்ட கதைகள். சரஸ்வதியில் அது குறித்த விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டு வெளிவந்த தருணங்களையும் உணரலாம். அந்த விமர்சனங்களுக்கு அவர் மிகவும் லாபகமான பதில்களை கூறி கடந்து செல்வார். அந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கக்குள்ள மனதை தொடுவது. அப்ப ஜெயகாந்தன ஒரு பருந்து பார்வையாக இந்த விடயங்கள்ல பார்த்து கூர்ந்து நோக்கியவராக அசோகமித்திரன் காணப்படுற. ஜெயகாந்தன ஒரு மேற்கத்திய இலக்கியங்களோட ஒப்பிட்டு ஆராய்ந்தவராக பேராசிரியர் செல்லப்பன் காணப்படுற. அதே நேரத்தில் ஜெயகாந்தன் கதைகளை ஒரு பொது உடைமை கண்ணோட்டத்தில் பார்த்தவராக தோத்ரி காணப்படுற. அப்ப ஜெயகாந்தன் இவ்வாறான கதைகள் பல சரஸ்வதியில எழுதின நேரத்தில் சமுதாய விமர்சனத்துக்கு உட்பட்டு விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இப்ப உதாரணமா தொழுவத்தில் ஒரு பசுவும் கன்றும் நிற்குது. அந்த கன்றும் பசுவும் இருக்கக்குள்ள கன்று பாலை பசுவை தேடி வருகிறது, பிறகு பாலை குடிக்குது. அந்த பாலை கத்துற நேரத்தில் அவளும் போய் என்ன செய்யறா என்று சொன்னா தன் குழந்தைக்கே பால் ஊட்டுறா. இந்த நிலையில அந்த பாலூட்டல் என்ற ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு கருப்பொருளாக முளைய பார்க்கிறது சரியா பிழையா என்று சொல்லி வரக்குள்ள ஜெயகாந்தன் சொல்ற, நான் அந்த பாத்திரமாகவே மாறி விடுறேன். அதே நேரத்தில் விமர்சகர்களுக்கு இது ஒரு கசப்பான உணர்வை தருவதாக இருக்கும். சில நேரங்கள்ல நான் எழுதக்குள்ள சந்தோஷமாக என்னை விமர்சிப்பவர்களாக இருக்கிறாங்க.
ரெண்டும் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பலம் என்று தான் கருதுறேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட நிலையில இருந்து கொண்டு ஒரு நல்லதையோ கெட்டதையோ நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது எனக்கு ஒரு பக்க பலமாகத்தான் இருக்குது என்று சொல்லுவேன். இன்னொரு விஷயத்துல சொல்லுவேன், உண்மை இலக்கியங்கள் எப்பவும் நின்று நிலைக்கக்கூடியவை, மற்றவை எல்லாம் நசியக்கூடியவை. அதனால் தொடர்ந்து கடிதங்கள் மூலமாகவோ நேரடியாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வாழ்த்தியோ வைதோ இலக்கியத்தை வளருங்கள் என்று சொல்லி போட்டு போற ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்ப ஜெயகாந்தன் இன்றைக்குமே ஒரு தொடர்ந்து வருகின்ற ஒருவராகவும் இன்றைக்கும் மக்களோட இணைந்து வருகின்ற ஒருவராகவும் காணப்படுற. அவருக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயத்துல ஜெயகாந்தன மாதிரி சர்ச்சைய கதைகளில் ஏற்படுத்தி பிரச்சனைகளை உண்டாக்குனவர் என்று சொன்னா அவரை போல வேற யாரும் இல்லை. இந்த தருணத்தில் இதை நான் நிறைவு செய்கிறேன். சோபா சார் அனுமதி தர்ற பட்சத்தில் அவருடைய சர்ச்சைக்குரிய கதைகள் பற்றியும் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த சுற்றில பேசுவோம். ஜெயகாந்தனுடைய முக்கியமான கதைகள், அவருடைய போக்கு உத்திகள், அவருடைய கொள்கை தளம் இவற்றை சொல்லி இருக்கிறீர்கள். நான் எதிர்பார்த்தது என்னென்றால், அவர் ஆரம்பத்தில் எழுதின பிரம்மோபதேசமோ இலக்கணம் மீறிய கதைகளோ உண்மை சுடும் என்பதோ ஆடு நாட்காலிகள் ஆடிக்கொண்டிருக்கோம் அதை பற்றி நீங்கள் அனுமதி தர்ற பட்சத்தில் அது சரி. அவை உண்மையில நிறைய வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட கதைகள். உண்மையில ஜெயகாந்தனை நான் பார்க்கிறது என்னென்றால், சமூகத்துக்கு பிரச்சனை எந்தவித போலி பூசிமொழிகள் இல்லாமல் பிரச்சனையை சமூகத்துக்கு முன்னுக்கு போட்டு அதை பற்றிய தன்னுடைய கருத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அடித்து வாத பிரதிவாதம் வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை இறுகியே சொல்லுவார். ஒரு இது ஞாபகம் வருது, ஒரு வந்த விமர்சனம் பிரம்மோபதேசம், எனக்கு மிக பிடிச்ச கதை. அவருடைய முந்தைய காலகட்டத்து கதை நினைக்கிறேன். அதில் வருகிற ஒரு சர்மா சேத்ரி அடுத்தது அதில் வருகிற ஒரு இளைஞர். இந்த ரெண்டு பேரும் அவர் வைதிகமாக எல்லாம் ஆசார முறைகள் செய்ய, இந்த இளைஞனுக்கு அதில் எதிலும் நம்பிக்கை இல்லாத இளைஞன். அப்போ இந்த ரெண்டு பேரும் அறிவென்ற தளத்தில் நின்று சர்மாவும் அந்த இளைஞனும் வாதாடுவார்கள், ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள். அப்போ அதில் இந்த இளைஞன் சொல்லுவான், இவற்றை மகளை என்று நெடுங்காலம் 50 வருஷம் இருக்கும் படித்து இந்த மகளை காதலிக்கிறான், இவருடைய அனுமதியை கேட்கிறான். நாங்கள் போய் திருநெல்மலையிலேயோ எங்கேயோ திருமணம் செய்ய போகிறோம் என்று தகப்பனிட்ட போய் சொல்லுவான். உனக்கெல்லாம் அந்த இடங்கள் என்னத்துக்கு, நீ அது எல்லாம் நம்பாதவன் ஆயிட்டேன்னு சர்மா சொல்லுவார். அவள் நம்புகிறாளே. இப்படி அந்த விவேகம் அறிவு சும்மால் பட்ட வீட்டின் அறிவு மாதிரி ஜெயகாந்தனிடம் பிடிச்சு கொண்டு வரும். அதை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். டிவி நேயர்களுக்கு வணக்கம். சக எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசான் சோபா ஐயா அவர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த தமிழகத்து சிறுகதைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் கருத்துக்களத்தில் நிற்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஈழத்து இலக்கியம் சரி, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை சரி, தாய் தமிழகத்தில் இருந்து அதன் தொடர்ச்சியாகத்தான் எங்களை பார்க்கின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தாய் தமிழகத்தின் சிறுகதைகள் தொடர்பாக என்னுடைய அவதானத்தை சொல்லக்கூடியதாக இருந்தால், இப்பொழுது நண்பர்கள் பெயர் பெற்ற எழுத்தாளர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் நிர்வாணம் இல்லாமல், அதாவது வாழ்வின் நிர்வாணத்தை, அதாவது வாழ்வின் முழுமையை வெளிப்படையாக எழுத்துக்களினூடாக தரிசிக்க வைப்பவர்கள். சுபமங்களா என்று சொல்லி ஒரு 90-95 ஆண்டு காலப்போதில் ஒரு பிரபலமான சஞ்சிகை வந்திருந்தது, கோமல் சுவாமிநாதன் நடத்தியிருந்தார். அதில் வாசித்த ஒரு சிறுகதை எனக்கு இப்பொழுது ஞாபகம் பெறுகின்றது. அதனை அந்த எழுத்தாளருடைய பேர் எனக்கு சொல்லக்கூடியதாக இல்லை என்றால் அந்த கதை ஒரு சுவாரஸ்யம். 2 நண்பர்கள், ஒருவன் ஒரு செல்வச்சீமானுடைய மகன், மற்றவர் ஒரு பரம ஏழையினுடைய மகன். 2 பேரும் ஒரு பாடசாலையில் படிக்கின்றனர். படிக்கும் பொழுது இந்த செல்வச்சீமானினுடைய மகன் வீட்டிலிருந்து நல்ல அறுசுவையான விலை உயர்ந்த தின்பண்டங்கள் சாப்பாடுகளை கொண்டு வந்து நண்பனுக்கு கொடுத்து சாப்பிடுவான். இந்த நண்பன் என்ன செய்வான், வீட்டிலிருந்து வருகின்ற சாப்பாட்டை ஒழித்து சாப்பிடுவான் அந்த பரம ஏழையினுடைய மகன்.
அப்பொழுது இவன் கவனித்து விட்டு பல நாள் கவனித்து விட்டு ஒரு நாள் கேட்டு விட்டான், நண்பா, நான் உனக்கு வீட்டிலிருந்து கொண்டு வரதை தருகின்றேன், நீயே உனது வீட்டிலிருந்து வருகின்ற சாப்பாட்டை எனக்கு தருகின்றாய் இல்லை என்று. அப்பொழுது இந்த நண்பன் சொல்லான், அடே நீ ஒரு செல்வந்தனுடைய மகன், உன்னுடைய சாப்பாடு என்னுடைய சாப்பாடுடைய தரம் என்னுடைய ஏழ்மைக்கு ஏற்ற தரம், அதனை நான் என்னென்று உனக்கு தருவது இந்த சாப்பாட்டை, அதனால் நான் உனக்கு தரமாட்டேன். அப்ப இவர் கேட்கின்றார், நீ எனக்கு சாப்பாடு தரமாட்டாய் என்கின்றாய், அப்ப நட்புக்கு என்னுடைய நட்பை இவ்வளவுதானா மதிக்கின்றாய் என்று. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முழுசா தருவேன் என்று இந்த பரமகளை சொல்கின்றான் அந்த மாணவன். இப்படியே கதை ஓடி இந்த பரமகளை படித்து ஒரு நல்ல உயர் பதவிக்கு வருகின்றார். இந்த பணக்காரனுடைய மகன் படிப்பில் நாட்டமில்லாமல் கல்வி சான்றிதழ்கள் கல்வி தகமையின் உயர்வுகளில் பின்தங்கி போகின்ற பொழுது இந்த படிப்பில் உயர்ந்த அந்த ஏழையை அவனுடைய ஒரு சக மாணவி காதலிக்கின்றாள் மனசார. இவர்களுக்குள்ள ஒரு காதல் அரும்பி விட்ட பொழுது இவன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கின்றான். அப்பொழுது இந்த இவருடைய பாலிய வயது நண்பன் அந்த பணக்காரன் அந்த பிள்ளை பெரிய இளைஞனாக வளர்ந்த பெண்ணில் ஆசைப்பட்டு தகப்பனிடம் சொல்லுகிறாள், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் பேசி தாருங்கள் என்று. அப்போ திருமணம் பேசி போகும் பொழுது இவன் அறிந்து விட்டான் நண்பன், தன்னுடைய நண்பன் வழியில் ஆசைப்படுகின்றால், அவளோ என்னை விரும்புகிறாள், இவனுக்கு நான் என்று சொல்லிவிட்டு திடீரென்று காணாமல் போய்விடுகிறாள் அந்த உத்தியோகத்தை. இவர்கள் இந்த பணக்காரனுடைய மகனை அந்த பெண் திருமணம் செய்து இவர்கள் இப்படியே தலை யாத்திரை போகும் பொழுது ஒரு தூர தேசத்து கோயிலுக்கு தலை யாத்திரை போகும் பொழுது இந்த பணக்கார பையன் மனைவியுடன் போனவன் கண்டான், ஒரு சாமியார் இருக்கின்றார். பார்த்தால் தன்னுடன் படித்த அந்த நண்பன் போல இருக்கின்றானே என்று சொல்லி வடிவா உற்று பார்த்து விட்டு கேட்கின்றார், நீதானா ராமச்சந்திரன் நீங்கள் தானா? இவர் திரும்பி பார்க்கின்றார். தன்னுடன் படித்த நண்பன் ஒன்றும் தெரியாத போல் இருந்துவிட்டு, இல்லை நான் இல்லை. இவர் திருப்பி கதை கேட்க அவன் கதை சொல்லவில்லை. சரி, நான் கோயிலுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி கோயிலுக்கு போய்விட்டு கணவன் மனைவியை திரும்பி வந்த பொழுது அந்த சாமியாரை காணவில்லை. அப்பொழுது பிறகு இவன் ஊருக்கு போய் விசாரித்த இவனுடைய பின்புலம், இவனேன் இப்படி சாமியாரா போனான்ற பொழுது தன்னுடைய மனைவி அவனில் விருப்பம் கொண்டிருந்தவள், இவன் நண்பன் நான் ஆசைப்பட்டு விட்டேன் என்று ஒரு நாள் சாப்பிடும் போது சொன்னானே, முழுசாய் தருவன் எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும், அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையை முழுசாக தந்துவிட்டு துறவியாக போய்விட்டார். இதுதான் அந்த கதை. நல்ல கதை, அருமையான ஒரு கருத்து கதை. இந்த மனதில் நினைக்கிறேன் 93-94 ஆண்டு 30 வருடம் சென்று வாசித்த கதை. எழுத்தாளர்களுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கதையினுடைய முழுசா தருவேன். நான் சில நண்பர்களுக்கு கூட நான் சொல்றேன், என்னுடைய உயிர் நண்பர்களுக்கு நான் இந்த கதையை சொல்லி எனக்கு அது ஒரு உதாரண கதை, ஒரு நட்புக்கு சிறந்த கதை, அதுபோல சொல்லலாம். மற்றது இந்த சிறுகதை ஓட்டங்களில் தமிழகத்தவர்களுடைய அந்த பேச்சு வழக்கு உரைநடை எங்களுக்கு சில இடங்களில் தடக்கலாம். ஆனால் அவர்களினுடைய அந்த கதை சொல்ல வர உத்தி ஒரு தனித்துவமானது. அவர்களுடைய அந்த கதைகளில் நான் காண்கின்ற விடயம், அந்த சிறுகதை ஒரு வகை என்றால் திரைக்கதை, அதுவும் ஒரு கதை. அதை சொல்லுகின்ற விதம் ஒரு விதமாக இருக்கும். நான் சில உதாரணங்களை சொல்ல போனால், இந்த காதல் கோட்டை என்ற ஒரு திரைப்படம், அதில் அந்த கதாநாயகி கடைசியாகத்தான் ஆளையால் காண்பார்கள். அதுபோல் என்ற ஒரு படம் வந்தது, சினிமா படம், அதில் திரைக்கதை. இப்போ நாங்கள் சிறுகதை என்ற விடயத்துக்கு வந்துவிட்டு திரைக்கதைக்கு போவது விடயப்பரப்பிற்கு அப்பால் செல்கின்றது. ஆனாலும் எங்களுடைய தாய் தமிழகத்தவருடைய அந்த சிறுகதை மரபு, அவர்கள் கதை சொல்லுகின்ற உத்தி ஒவ்வொரு எழுத்தாளர் வித்தியாசப்படுகின்றது. மற்ற இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு என்னுடைய பங்குரியை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். 2000ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு சென்று ஒரு சுற்றுலா பயணியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. நான் அவர்களை பார்த்தேன். ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நாங்கள் ஓட்டோ என்று முந்தி சொன்னாங்கள், ஓட்டோ, அவர்களுடைய ஆட்டோ எங்களுக்கு சொல்லி விட்டது. ஓட்டோ ஸ்டாண்ட் ஒன்றில் ஓட்டோவை ஓடிவிட்டு அடுத்த டேர்ன் அவருக்குரிய முறை வரும் பொழுது ஆனந்த விடன், கல்கி, குமுதம், கல்கண்டு ஏதோ ஒன்று வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அதேபோல் போயிறதில் ட்ரெயினில் போகும் பொழுதும் ஏதோ ஒன்று வாசித்துக் கொண்டிருப்பார்கள். கூடுதலாக அவர்களுடைய வாசிப்பு பிறப்பில் நான் ரகசியமாக கண்ணோட்டம் விட்டு பார்த்தேன். சிறுகதைகள் தொடர்பான வாசிப்பு அவர்களிடம் உன்னதமாக இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய நாளாந்த தொழில் செய்கின்றவர்கள் இதுபோல சமய தொழில் செய்து
அதில் வாழ்பவர்களுடைய அந்த வாசிப்பு திறன் எங்களுடன் வறுமையாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய அந்த வாசிப்பு திறன், மற்றது அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தை இருக்கின்றது. அந்த பெரிய, அதாவது இப்பொழுது சொல்லப்போனால் 7 கோடி சனத்தொகையுள்ள தமிழக தமிழர்கள் இருக்கின்றார்கள். தமிழகத்தை விட வெளியிலும் ஒரு 25-30 லட்சம் சொல்லக்கூடிய தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், பொறுக்கி எடுத்த மிகச்சிறந்த முத்துக்களான எழுத்தாளர்கள் அவர்களிடம் முகிழ்த்து வீதம் கூட. நாங்கள் ஒரு சிறிய சனத்தொகை, மிகச்சிறந்த ஒரு வாசிப்பு பெரம்பலை வைத்துக் கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சமூக வலைத்தளங்கள், ஸ்மார்ட் போன், திறன் தொலைபேசிகள், சின்ன திரை தொலைக்காட்சி வரிசைகள் எங்களுடைய வாசிப்பை பழுதாக்கி விட்டதென்று சொல்லலாம். இன்று நடிகர் விஜயனுடைய ஒரு திரைப்படம் வெளியாகினது. யாழ்ப்பாண நகரத்தின் மாவட்டத்தின் முன்னணி பாடசாலையில் OLL வகுப்புகளில் இன்று ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இதில் அநேகமான மாணவர்கள் இன்று வகுப்புக்கு போகாமல் ரகசியமாக படம் பார்க்க போகின்றார்கள். இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். எங்களுடைய அந்த வாசிப்பு என்ற பரப்பில் நாங்கள் பின்னுக்கு நிற்கின்றோம். தமிழக சிறுகதை எழுத்தாளர்கள் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதனை பின்பற்றி செய்ய வேண்டும். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. திரைப்படங்கள் ஆகியிருக்கின்றன. அப்படியால் அது நாங்கள் சிறுகதை என்ற வரையறைக்குள்ள திரைக்கதை வராது என்பது இல்லை. அது இன்னொரு அதில் இருந்த ஒரு மேம்படுத்தப்பட்ட அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் என்று கொள்ளலாம். ஞானபீட விருது பெற்ற விஜயகாந்தன் அவர் தன்னுடைய கதைகள் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால அவர் அந்த நிருபர்கள் மற்றவர்களோட கதை கேட்க அவர் ஒரு தலைக்கணம் அல்லது கர்வம் பிடித்தவரோ தோன்றுவது போல இருக்கு. கதை மிக குறைவாக இருக்கும், பேட்டி எடுப்பது கடினம். உதாரணமாக ஒரு நிருபர் இருக்கிறார், நீங்கள் முன்னர் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறீர்கள், இப்போதே எழுதுவதில்லை. அப்போ அதில் இப்படி தான் இருக்கும். அப்போது தோணித்து எழுதினேன், இப்போது தோணலை எழுதுறேன். இப்படிதான் பதில் மிக இன்னொரு முறை யாருக்கு சொன்னார், நீங்கள் யாருடைய எழுத்துக்களை விரும்பி படிக்கிறீர்கள் என்று கேட்டோன்னு, நான் படிக்கக்கூடியதா யார் எழுதுகிறார்கள். அதற்குள்ளே ஒரு மேதாவிலாசம் இருக்கு, தலைக்கணம் இருக்கு, அதுலேயே ஒரு உண்மையும் இருக்கு. ஜெயகாந்தனை விரும்பி வாசிக்கக்கூடியண்டா ஜெயகாந்தன் எங்கேயோ சொல்லி இருக்கிறார், புதுமைப்பித்தனுடைய ஏதோ ஒரு கதையை தான் எடுத்து வாசிச்சு போட்டு ஒரு கதை எழுதுவார். ஏனெண்டா அந்த 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 ஸ்டைல், அந்த உத்தியல் வர வேணும் தானே. அப்படி அவர் உபாசித்தால் புதுமைப்பித்தான். அப்படி சிலர் டீஜாராவிலே அவருக்கு இணையில்லை என்ற மரியாதை. அவருடைய நூல்களுக்கு 6 இடமும் முன்னுரை அணிந்துரை வாங்கியதில்லை. ஒரே ஒரு புத்தகம் எதென்றது மறந்து போன உங்களை போலாம். டீஜாராந்த பதிப்புரையோ அணிந்துரையோடு ஒரு புத்தகம் வந்தது. இந்த டீஜாரா மஞ்சரி அதுகளுக்கு ஆசிரியராக இருந்தவர். இவரில் டீச்சராவில் மிகுந்த மதிப்பு. அப்படியே எல்லாரையும் எடுத்தறிஞ்சிருந்ததில்லை. நீங்கள் சொல்லுங்க. அவர் மாமனாருடைய வழிகாட்டெல்லாம் சிறிய வயதில் இருந்தவர். அதனால மாமனார் பின்பற்றி அந்த கம்யூனிச கோட்பாடுகள் இவரையும் காரணம் இருந்தன. இவருடைய கதைகளையும் அந்த கம்யூனிச சித்தாந்தம் பின்னாலே இருக்கும். பாரிஸுக்கு போக சில நேரங்களில் சில மனிதர்கள் முதலிய நாவல்களை எழுதியிருக்கிறார். இவருடைய நாவல்கள் திரைப்படங்களாக வந்திருக்கின்றன. நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமான 1-2 சிறுகதைகளை பற்றி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அதில் முதன்மையானது யுவசாந்தி சிறுகதை. யுவசாந்தி என்றால் 2 யுவங்கள் சந்திக்கின்ற இடம். எங்களோட தமிழ் மரபில் இந்த விதவைகளுடைய வாழ்க்கைன்றது மிகவும் சங்க காலத்திலேருந்தே மிகவும் கொடுமையாக இருந்தது. சங்க காலத்தில் ஒரு கணவன் இறந்துட்டால் மனைவியை ஒரு தற்கொலைக்கு அல்லது நெருப்பில் விழுந்து உடன்கட்டி ஏறுவதற்கு தூண்டுவதாகத்தான் அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கும். அதான் முதல் வேலையாக அவளுடைய அழகு இருக்கக்கூடாது, மற்றவரை அது கவரக்கூடாதுன்னு காண்டி அவளை மொட்டை அடித்து மெத்தை போன்றவற்றிலே மென்மையான பொருட்களில் படுக்க வைத்தால் வித்தைகளை ஏதாவது செய்தாலும் என்று சொல்லி அதற்காக குருணி கற்களை அடுக்கி அதற்கு மீது படுக்க வைத்து முள்ளு மிதிவடியில் நடக்க விட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடு கொடுக்காமல் மிக மலிவான அல்லது சத்தற்ற உணவை கொடுத்து உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் வந்து என்னென்றால் நீங்கள் உடன்கட்டி ஏறுவதற்கு தூண்டுவதாக. இவ்வாறு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற துன்புறுத்தல்கள் அவர்களை உடன்கட்டி ஏறுவதற்கு தூண்டுவதாக இருக்கும்.